இந்த படம் ஒரு கற்பனை கதை. இதில வர்ற சம்பவம், ஊரு, பேரு, காலம் எல்லாம் கற்பனை தான். இதில யாராவது உயிரோடு இருக்கவங்க, இறந்தவங்க, வரலாற்றில எழுதப்பட்டவங்க, எழுதப்படாதவங்க, மறைக்கப்பட்டவங்க, போற்றப்பட்டவங்களோட சாயல் இருந்தா, அது தற்செயலா நடந்தது தான். இது முழுக்க முழுக்க கற்பனை கதை. ஹலோ. என்னது? எப்போ? ஹலோ. என்ன சொல்கிறீங்க? நான் ஓகே, வரேன் வரேன். சொன்ன மாதிரி செஞ்சிட்டீங்க. நானும் நீங்கள் சொன்ன மாதிரி செய்யணும் தானே? உங்கள் கடைசி ஆசைப்படியே நடக்கட்டும். மன்னிச்சிருங்க. ஒரு நிமிஷம் கூப்பிடுங்க அவரை. சார், எதுக்கும் ஒரி பண்ணிக்காதீங்க சார், பார்த்துக்கலாம். சார், உங்கள் ஃபேமிலிக்கு யார் பதில் சொல்லுவா? சார் சரி, நம்ம 5 பேர் வந்தோம். இப்போ 4 பேர் தான் இருக்கோம். முடிச்சுட்டு வெளியே வருவோம். பார்த்துக்கலாம். நான் சொல்கிற வரை நீங்கள் யாரும் வராதீங்க இதுக்குள்ளார. சார், நம்ம இதை இப்படியே விடக்கூடாது சார். ஆல்ரெடி அவன் 8 பேரை கொண்டுட்டான். இதுக்கப்புறம் அந்த உயிர் போகக்கூடாது. நீங்கள் சொல்கிறது எனக்கு ஆனால் புரியுது. யாரும் இதுக்குள்ளார வராதீங்க. கேளுங்க சார், இவர் ஒருத்தர் இறந்ததுக்காக நம்ம பிரிஞ்சு போனோம்னா இவன் இன்னும் நிறைய பேர் கொண்டுக்கிட்டே தான் இருப்பான். சார், தப்பு சார். எங்களுக்கு சார் நாளைக்கு வரலாம் சார். இதே மாதிரி விட்டுட்டு இருந்தோன்னா அவன் எத்தனை கொலை சார் பண்ணிட்டு போவான்? என்ன நம்பி வந்தவங்களுக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா யார் பதில் சொல்லுவா? பட் அவன் பார்த்துக்கலாம் சார். சார், இப்போ போனால் எங்களோட உயிர் மட்டும்தான், ஆனால் விட்டால் பல பேரோட உயிர் போகும். இதை பற்றி பேச வேணாம். இன்னும் கொஞ்சம் தனியாக விடுங்க. வேணாம், யாரும் வராதீங்க. நான் சொல்கிற வரை யாரும் வராதீங்க. என்னாச்சு? சூர்யா இறந்துட்டாரு. இப்போ என்ன பண்ணுறது? வீட்டுக்கு போய் பேசிக்கலாம், பார்ப்போம். அந்த டைமில் நீ என்ன பண்ண? அந்த டைம் நான் தான் போன்னு சொன்னேன். நான் போன்னு சொல்லணும், இது எதுவுமே நடந்திருக்காது. எனக்கு எப்படி தெரியும் இப்படிலாம் நடக்கும்? நான் தான் கொண்டேன். ஹலோ, யாரு? ஹலோ அண்ணா, நான் சூர்யாவோட தங்கச்சி பேசுகிறேன். சரிம்மா. அவருக்கு ரொம்ப நேரமாக கால் பண்ணுறேன், அவர் எடுக்கலை.
வந்துடுவார். உங்களுக்கு என்னென்ன ஆச்சு? இல்லை இல்லை, எனக்கு ஒன்றும் இல்லை. பையன் மாமா எங்கன்னு கேட்டுட்டு இருக்கா, அதுதானே, வேற எதுவும் இல்லைண்ணே. வண்டியில் வந்துட்டு இருப்பார். நீங்க ஒரு வாட்டி கால் பண்ணி சொல்றீங்களா வீட்டுக்கு போங்கன்னு? சரிம்மா. மன்னிச்சிருங்க, என்னை மன்னிச்சிருங்க. அந்த டைமில் நானும் ஒரு கொலைகாரனாக ஃபீல் பண்ணேன். ஒரு பண்ணாத தப்புக்கு அவனை நம்பி ஒரு குடும்பமும் இருக்குல்ல. அந்த நைட் இன்னும் ஒரு நாள் நிம்மதியாக தூங்க விடாம பண்ணிருச்சு. சார், அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நானே எடுத்துக்கிறேன் சார். ஹரிஸ், நீ Okay, sir. கொடுத்த ஸ்கெட்சை எல்லா ஸ்கூலுக்கும் சென்ட் பண்ணேன். அது ஒரு ஸ்கூல்ல இருக்கிற பிடி சார் என்னை கான்டாக்ட் பண்ணாரு. அவர் டீடைல்ஸ் தரேன், நீ அவரை போய் மீட் பண்ணு சீக்கிரம். நீ என் கூட வா. ஆசிஃபு, நீங்கள் தனியாக தான் இருக்கணும். அடுத்த 3 நாளைக்கு நாங்கள் வர வரையும் நீ எங்கேயும் நகரக்கூடாது, எங்கேயும் போகக்கூடாது. பார்த்துருந்துக்கோ. ம். சார் சார் லேட் ஆயிடுச்சா? இல்லை இல்லை, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. என்கிட்ட தான் ஃபோனில் பேசுனீங்க. அவனை பற்றி என்ன தெரியும்னு எங்களுக்கு குட்டிங்க. ஏசிபி எல்லா ஸ்கூலுக்கும் ஃபேக்ஸ் அனுப்பியிருந்தார். உங்ககிட்ட மட்டும்தான் மெசேஜ் வந்துச்சு. அவன் யார்? கிராண்ட்பா யார்? ஏன் இதெல்லாம் பண்ணுறான்? இங்கே கொஞ்சம் தூரம் நடந்து போனால் ஒரு ஸ்கூல் இருக்குது. அங்கே தான் உங்களுக்கான பதிலும் இருக்குது. இதுதான் அந்த ஸ்கூல். அது நடந்து 15 வருஷம் ஆகுது. கிராண்ட்பா போனதுக்கப்புறம் தான் நான் வந்து சேர்ந்தேன். இப்போ கிராண்ட்பா எங்கே இருக்காருன்னு தெரியாது. கிராண்ட்பாக்கு வேறு ஏதாச்சும் ஃபேமிலி யாராச்சும் இருக்காங்களா? சரியா தெரியல. 2வது பையன் வீட்டில் தான் இருக்காருன்னு நினைக்கிறேன். இப்போ அவர் இங்கே? எனக்கு தெரிஞ்ச டீட்டெயில் எல்லாத்தையும் சொல்லியிருக்கேன். இந்த ஸ்கூலில் நான் இதுக்கு முன்னாடி எங்கேயோ பார்த்த மாதிரியே தோணுது. இங்கே பார்த்தேன்னு தர. ஹரிஸ் வாங்க. இந்த இடம் தானே? ஆமாம். நீங்கள் கிராண்ட்பா தானே? உங்களுக்கு தான் எல்லா விஷயமும் தெரியும்னு சொல்கிறாங்க. என்ன தெரியுமோ சொல்லுங்கள். ஏய், 3 பேரில் ஒருத்தன் இறந்துட்டான். மொத்தம் 3 பேரா? நேற்று நிக்சன் நிக்கோலஸ் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால் மேரி செபஸ்டின் யாருன்னு தெரிஞ்சுக்கோ. இதுதான் மேரி. மேரி காலேஜில் படிச்சிருக்கும் போதே ஒரு பையனை லவ் பண்ணான். அவளை தான் கல்யாணமும் பண்ணிட்டான். அவன் பேர் தான் செபஸ்டின். அவங்க 2 பேரும் சந்தோஷமாக வாழ்க்கையை தொடங்கினாங்க. மேரி கொஞ்ச நாள்லேயே கர்ப்பமானா. அவங்களுக்கு 2 குழந்தைங்க பிறந்துச்சு. ஒருத்தன் பேர் நிக்சன், இன்னொருத்தன் பேர் நிக்கோலஸ். அவங்க 2 பேரும் சந்தோஷமாக இருந்தாங்க. பேபி குழந்தைகளை நல்லா பார்த்துச்சு. அதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான். எதுக்கெடுத்தாலும் சண்டை போட ஆரம்பித்தான். ஆனால் நம்ம நினைக்கிறது நடக்கிறதில்ல. இது கடைசியில் விவாகரத்தில் போய் முடிச்சிச்சு. அப்புறம் மேரி மன உளைச்சல் ஆனால் அப்புறம் கிணத்துல குதிச்சு இறந்துட்டான். அப்போ இந்த 2 குழந்தைகளும் சின்ன பசங்க. அப்போ நான் கேண்டீனில் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அப்போ தான் அந்த பையனை பார்த்தேன். நிக்சன் ஸ்கூலுக்கு போனான், நிக்கோலஸ் வேலைக்கு போனான். ஆனால் நிக்சன் படிப்பில் விருப்பம் இல்லை. ஆனால் நிக்கோலஸ் நீ படின்னு வற்புறுத்துறான். நிக்சன் ஏன் போக மாட்டேங்கிறத நிக்கோலஸ் கேட்கல. அன்னைக்கு இந்த 2 பேருடைய பிறந்தாள்.
இன்னைக்கு நிக்சனுக்கு பர்த்டே ஆமே, கொஞ்சம் கூப்பிட அவனை விளாடுவோம். ம் சொல்லுங்க. அன்னைக்கு கிளாஸில் நான் தந்த சாக்லேட்டை வீசி எறிஞ்சாங்க, கேவலமாக பேசினாங்க. அதுக்கப்புறம் நிக்சனை அவங்க அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் நான் அன்னைக்கு வரல. அப்போ நிக்சன் ஓடிட்டான். நிக்லஸ் ஓடினதை நிக்சன் பார்த்தான். என்ன பிரயோஜனம்? அந்த புள்ள மனசு உடஞ்சி போச்சு. அதுக்கப்புறம் அந்த பிள்ளைய நான் பார்க்கவே இல்லை. பேர் என்ன? நிக்சன்.